என்னுடைய மாலை வணக்கம் அனைவருக்கும். 21 வருடங்களுக்கு பிறகு 21 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு கடினமான முயற்சியா இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கும், திரைப்படத்தை கொண்டு வர்றதுக்கும், திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கடினமான முயற்சி எடுத்தோமோ அந்த முயற்சியோட பலன் 21 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த திரைப்படத்தை வெளியிடும் போது எல்லாராலையும் இந்த படம் எப்போ வருது, நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்ல வச்சு இன்னைக்கு தியேட்டர் கிடைச்சி மறுபடிக்கும் ஒரு இயக்குனர், ஒரு கதாநாயகனை நடித்த ஒருத்தர், எந்த பின்புலமும் இல்லாமல் சென்னைக்கு வந்த ஒருத்தர், அவரோட படமே அவர் இருக்கும் பொழுதே 21 வருஷம் கழித்து வெளியே வருதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான விஷயம். அது யாரால் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் தான். நான் ஒருவனே என்னோட முதுகில் தூக்கி சுமந்துடல. எனக்கு பின்னாடி என்னை பக்கபலமாக இருந்து தூக்கி விட்டவங்க, எனக்கு இந்த படத்தில் பெரிய சப்போர்ட் பண்ணவங்க, நடிகர்களா, டெக்னீஷியன்களா, முதலீடு செய்தவர்களா, நிறைய பேர். அதை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையும் ஊடக நண்பர்களும். அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுனீங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது. இது நல்ல படம், நல்ல படம், நல்ல படம். ஒரு பக்கம், 2 பக்கம், 4 பக்கம் எழுதினவங்கலாம் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆட்டோகிராஃபோட ரீரிலீஸ் பண்ணுற நிகழ்ச்சியில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், தலை வணங்குறேன் இந்த படத்தை மறுபடியும். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட நல்ல படம் வந்துடாதா, ஒரு நல்ல படத்தை பார்த்துட மாட்டோமா, திரும்ப தியேட்டருக்கு கூட்டமாக பெண்களோட, குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லையும், இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாமல் போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து திரை உலகம்னாலே ஃபாஸ்ட்டில் தட்டி வெட்டு குத்து மரணம் அப்படி தான் போயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம், நன்றி. அதாவது நான் 26 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னே. அதில் ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட்டு. நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியம் நடிச்சிருக்கான், பெஞ்சமின் சின்ன வயசில் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஆல்பம் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன். அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும், ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். அவ்வளோ அன்றைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க, டிஜிட்டல் இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக 10 ஷாட் 20 ஷாட்னு எடுத்துக்குவோம். ஆனால் அண்ணன் ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ் அண்ணன் எல்லாருமே ராமகிருஷ்ணன்லாம் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போடா டைம் போடா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட், எனக்கு நான் வந்த கடத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது. ஸோ அந்த நினைவுகளை அதில் இன்னைக்கு என்னை முதல் அழைப்பாருனா ஃபஸ்ட்டு ஏற்று மாட்டி விட்ட அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு அவுட்டர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும், மத்தியானம் சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும், அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நாள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஷன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாண்டியண்ணன், உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க, உள்ள போ. இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு.
சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி சரி பேசி உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சாண்டரும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்கய்யா அழுதுட்டு எங்கள் அப்பா, இவங்க அப்பா என்னங்கய்யா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு, கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியா ஐயா அழுதுட்டாங்க. எங்களால் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுத. சின்ன பிள்ளை நடிகர், நாடக நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருந்ததால் நிறைய சினிமா இயக்குநர்கள் என்னை கூப்பிடலை நடிக்கிறதுக்கு. அவன் சீரியல் ஆக்டர்ப்பா வேணாம் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் என்னை வந்து தைரியமாக சார் வந்து கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு. சார்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் சீரியல் ஆக்டர் ஆச்சு, வேணாம் சார், இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார், இந்த எம்டி ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதில் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நான் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அருமையான படங்களை மட்டுமே எடுத்து நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் சேரன் சார் மட்டும்தான். நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க, பட் இவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே முத்திரைகள் தான். கமர்ஷியலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குனருடைய திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன பங்கு வகித்தேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். வந்து இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாங்க, ஆட்டோகிராஃப் படத்தில் தான் நான் இதை வந்து தழுவி எடுத்தோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து பேசப்பட்டதுக்கு இப்போ ஒரு தமிழ் சேலை, அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா, மலேசியா சிங்கப்பூர்லாம் பரபரப்பா எல்லா பெண்களும் அந்த தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய சேலையை வந்து கட்டினது வந்து ஒரு படம் ஒரு சேலையை கட்ட வச்சிச்சு எல்லாரையும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோகிராஃபில் சார் பண்ண அந்த முயற்சி தான் காரணம். அது எப்படி உருவாச்சுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது வந்து அந்த பாட்டு மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா பாடல் வந்து முத உருவாக்கும் போது பிரபுதேவா நடிக்கிறதா இருந்தது, அவருக்காக உருவாக்கின பாட்டு. வந்துச்சா அவர் ரொம்ப அழகா பிரமாதமா ஒரு மூமெண்ட்ல பண்ணிடுவார்னு நான் மனசுல நினைச்சு பரத்வாஜ் சார்ட்ட சொல்லி அந்த பாட்டை அவ்வளோ அழகா உருவாக்கணும். அது இப்போ பிரபுதேவா சார்ட்டு இருந்து மாறி 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 போய் கடைசியில் வேற வழியே இல்லாம சேரன் கிட்ட வந்து நின்றுச்சு. இப்போ எல்லாரும் வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா பாட்டு நம்ம எப்படி நடிக்கிறது, ஐயோ இது பயங்கர சேலஞ்சா இருக்குமேன்னு. அப்படி என்னோட பலவீனங்களை மறைக்கிறதுக்காக நான் உருவாக்கிக்கிட்ட ஐடியாவில் அது ஒன்று சேலை. என்ன வேணும்னு அவர் விரும்புகிறாருன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னீஷியனோட முக்கியமான விஷயம். எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன அவரோட மனசில் நினைக்கிறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நான் கொஞ்சம் தொழில் விஷயமா கொஞ்சம் சின்சியராக இருப்பேன். அது சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில் இத்தனை பேர் மத்தியில் என்னை ரொம்பவும் புகழ்ந்துட்டாரு. இது நான் கொஞ்சம் இப்போ இனிமேல் இன்னும் சின்சியராக இருக்கணும் போல இருக்கு வந்துன்னு சொன்னார். ஏன்னா சாரோட பாண்டவர் பூமி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அது வேண்டான்னு சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நின்று இருக்க முடியாது. எல்லாருக்கும் எடிட்டர்னா ஆட்டோகிராஃப் படத்தை எடிட்டர் சதீஷ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பெருமை வந்து சார் ப்ளஸ் டீம் எல்லாரும் அவங்கெல்லாம் இல்லாமல் அந்த படம் இல்லை. காலகட்டங்கள் 3, பட் கேமராமேன் 4 பேர் எடுத்ததையும் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் சாரோட நிறைய சண்டை போட்டிருக்கோம் எடிட்டிங் ரூமில். இன்ஃபேக்ட் December 31 அவ்வளோதான் எடிட்டிங் கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. நான் சபரிமலை மாலை போட்டிருந்தேன். அப்புறம் திரும்ப இல்லை ஃபைனல் பத்தாது, திரும்ப நம்ம பண்ணணும்னு. ஸோ ஹார்ட் ஒர்க்குன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க். மார்னிங் 7 o'clock உட்காருவோம், நைட் 12 o'clock வரைக்கும். எப்போ வீட்டுக்கு போகிறோன்னு தெரியாது. வீட்டுக்கே போக மாட்டார். ஒரு நாள் போகிறேன், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கார் நைட் 12 மணி. ஐ திங்க் அவங்க பொண்ணு கூட வந்து ஏன்ப்பா வீட்டுக்கு வரலன்னு கேட்டிருந்தாங்க. நான் அன்னைக்கு போயிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்லேயே பிரசாத் லேப்லேயே ஆப்டிக்கலுக்காக ஒரு 22 நாள் 23 நாள் அந்த சோஃபாலேயே கொசுக்கடியோட படுத்திருந்தோம். சத்யநாராயணா சார், அஜீம் சாரோட. அப்புறம்
இது ஒரு வித்தியாசமான படம்.